மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது தும்மல். தும்மல் அப்படின்னா சாதாரணமாக காலையில் எழுந்த உடனே தும்மல், ஒரு 4-5 தும்மல், 10 தும்மல், 20 தும்மல், 50 அடுக்கு தும்மல், இப்படி பலருக்கு பலவிதமாக கஷ்டப்படுறாங்க. இப்போ இந்த தும்மல் தானே அப்படின்னு சாதாரணமாக விட முடியாது. 1 or 2 டெய்லி இருக்குன்னா அது பெரிய இஷ்யூ கிடையாது, விட்டுடலாம். இப்போ டஸ்ட்டுனால தும்மல் வரும், ஃபுட்டுனால தும்மல் வரும், புரியுதுங்களா? இப்போது கிளைமேட்னால தும்மல் வரலாம். ஒரே ரன்னிங் நோஸ் தும்மல், அடுக்கு தும்மல் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த தும்மல் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த தும்மல் ஒரு தடவை நம்ம தும்மல் நமக்கு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று போகுது. அவ்வளோ வேகம் இருக்குது. ஒரு தும்மலோட வேகம் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போதும். கடுமையான தும்மல் வரும்போது விலா எலும்புகள் வலிக்கும். விலா எலும்புகள் கூட உடையும். என்னது? ஆமாங்க, நிஜந்தாங்க, நான் ஒன்றும் சும்மா சொல்லலை, பயமுறுத்தலை. தும்மல்னால விலா எலும்பு ஃப்ராக்சர். சீரியஸாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதாவது கவனத்தில் இருந்தால் சரியாக்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இதை எடுத்து சொல்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, தும்பும்போது ஒரு செகண்ட் ஹார்ட்டு கூட அப்படி நின்றுடும். ஹார்ட்டு ஒரு செகண்ட் அப்படி நின்றுடும். இதனால் இருதயம் நின்று போகும். அந்த வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்கிறோம். அதனால் ஒரு தும்மலுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குங்க. உங்களை தயவுசெய்து பயமுறுத்தலை, புரியுது? ஏன்னா வராங்க பேஷண்ட்டு, எனக்கு வருடக்கணக்கில் இருக்குது, கர்ச்சிப் நனைஞ்சிருச்சு, சின்ன டவல் நனைஞ்சிருச்சு, தும்மல் தும்மல் தும்மல், மீட்டிங்கில் உட்காந்து பேச முடியல, ஆஃபீஸில் உட்காந்து கவனிக்க முடியல, எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. அதனால் தும்மலாம் ஓகே, கவலைப்படாதீங்க, ட்ரீட்மெண்ட் இருக்குது. வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு சொல்லி எல்லாம் எழுதி அதுக்கு வேண்டியான சிகிச்சை முறைகள், மெடிசன்ஸ்லாம் கொடுக்குறோம். தும்மலுக்குன்னு நாங்கள் மெடிசன் தயாரித்து வச்சுருக்கிற மெடிசன் பேர் என்ன தெரியுங்களா? ஸ்னீசில். உங்களுக்கு ஸ்னீஸ் இருக்குது, அதனால் ஸ்னீசில் என்ற மருந்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இதுக்கெல்லாம் பேசிக் அடிப்படை காரணம் என்ன? உங்களுக்கு உடம்புல நோய் வர்றதுக்கு காரணம் என்ன? தும்மல் மாத்திரம் இல்லை, எல்லா நோய் வர்றதுக்கு காரணம் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைவு, இம்யூனிட்டி கம்மி, டாக்ஸின்ஸு நம்ம உடம்புல நிறைய இருக்குது. அப்போ தேவையற்ற கழிவுகள் வெளியேறணும், நம்ம பிளட்டு பாடி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகி பிளட்டு பியூரிஃபை ஆகி நல்லா இருக்கணும். இதுதான் பேசிக். அப்போது நம்ம என்ன சொல்கிறோம்? அறுசுவை உணவு இதுக்கு ரொம்ப அவசியம். காரம் சாப்பிட்றோம், புளிப்பு சாப்பிட்றோம், இனிப்பு சாப்பிட்றோம், உப்பு சாப்பிட்றோம், துவர்ப்பும் கசப்பும் நம்ம சாப்பிட்றதில்ல. இப்போ எவ்வளோ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அலோபதி டாக்டர்ஸ் வேப்பிலை சாப்பிடு, 2 வேப்பிலை சாப்பிடுன்னு கூலாக நல்லா சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேப்பிலை சாப்பிட்டா நல்லதில்லை, ஆண்மைக்குரு. உங்களை யாருங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட சொன்னா? 1 or 2 ஒன்றும் இல்லை. பிறந்த குழந்தைக்கு சளி, இருமல், மலச்சிக்கல் இருக்குது. நம்ம வீட்டில் நம்மலாம் கொடுத்தது இல்லையா? என்னது ஒரு துளிரான ஒரு கொழுந்து வேப்பில், வெத்தலை காம்பு, ஒரு சீரகம், ஒரு சிட்டிக்கு கூட இல்லை மிளகு வச்சு அரைச்சி அதை தாய்ப்பால்ல கலந்து குழந்தைக்கு கொடுத்தா அது மோஷன் வழியாக அந்த சளியெல்லாம் வெளியேறிட்டு. இது சாதாரண விஷயம். இப்போது நீங்கள் பயப்படுறீங்க, வேப்பிலை சாப்பிடலாமா? எவ்வளோ பேர், எவ்வளோ கொஸ்டின்ஸ், எவ்வளோ காண்றா. நான் என்ன சொல்கிறேன், எதுவுமே அளவோடு இருக்குது. மருத்துவர் அன்னைக்கு நீங்கள் கடைப்பிடிங்க. எவ்வளோ டாக்டர்ஸ் இன்னைக்கு, அலோபதி டாக்டர்ஸ் இன்னைக்கு இயற்கை மருத்துவம் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஹெர்பல் பற்றி பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாதிரி அறுசுவையில் நம்ம கசப்பும் துவர்ப்பும் சாப்பிடாதனால தான் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. இது நாம் பல வருடங்களாக உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். மறந்ததே மருந்து. இந்த 2 சுவை நீங்கள் மறந்தீங்க, அதுதான் உங்களுக்கு மாத்திரையாக வேலை செய்யுது. அதனால் உணவே மருந்து, மறந்ததே மருந்து. இதை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க, கடைப்பிடிங்க. உங்களுக்கு எந்த
நோய்க்கு கன்சல்டேஷன் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.